Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 11ஓட எக்ஸசைஸ் 11.2க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். தட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ், டைரக்ஷன் கொசைன்ஸை வச்சு ஃபைன் பண்ணுறது, டைரக்ஷன் ரேஷியோஸ் ஃபைன் பண்ணுறது, டைரக்ஷன் ரேஷியோ வச்சு டைரக்ஷன் கொசைன் ஃபைன் பண்ணுறது, அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு ஸ்கியூ லைன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 11.2. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கொஸ்டின். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. ஷோ தட் 3 லைன்ஸ் வித் டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ்னா என்ன அர்த்தம்? L, M, N அப்படிங்கிறது டைரக்ஷன் கொசைன்ஸ், ரைட்? 3 லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் இஸ் லைன் 1ஓட LMN, லைன் 2ஓட LMN, லைன் 3ஓட LMN 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னா என்ன அர்த்தம்? இன்கேஸ் அவங்க டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்திருந்தா டைரக்ஷன் ரேஷியோஸோட ப்ராடக்ட் வந்து 0 வரணும். டைரக்ஷன் கொசைன்ஸ் L, M, N கொடுத்துருக்காங்கன்னா அதோட ப்ராடக்ட், அப்போ இது L1 இது M1 ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணணும். L2 M2 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. M3 அண்டு இங்கே 3-1, ரைட்? N1 N2 அந்த மாதிரி எடுத்திங்கனாலும் ஸோ அந்த 3ஐயும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் 0 வந்ததுன்னா தே ஆர் பர்பண்டிகுலர். அந்த மாதிரி லைன் 1 லைன் 2, லைன் 1 லைன் 3 அண்ட் தென் லைன் 2 லைன் 3 மூணுத்துக்குமே நம்ம செக் பண்ணோம் மியூச்சுவலி பர்பண்டிகுலரா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ த டைரக்ஷன் கொசைன்ஸ் L1 M1 N1 அண்ட் L2 M2 and N2 are perpendicular to each other அப்படின்னா என்ன கண்டிஷன்? L1 L2 plus M1 M2 plus N1 N2 equal to 0. டைரக்ஷன் கொசைன்ஸ் இருந்தாலும் டைரக்ஷன் ரேஷியோஸ் இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ரெண்டையும் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் ப்ராடக்ட் பண்ணுறப்ப they are equal to 0 வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தி லைன்ஸ் வித் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிறீங்க. ஸோ 12/13 - 3/13 - 4/13 அண்ட் 4/13 12/13 3/13 ரெண்டையும் எடுத்துக்கிறீங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் L1 M1 அண்டு N1, L2 M2 N2 ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம். அப்போ L1 M1 L1 into L2 plus M1 into M2 plus N1 N2 கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ L1ஓட ஆன்சர் 12/13 into M1ஓட ஆன்சர் 4/13 plus -3/13 into 12/13 plus -4/13 into 3/13. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். எதாவது கேன்சல் ஆகுதுன்னா கூட கேன்சல் பண்ணாதீங்க, ரைட்? ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 12 into 4 என்ன? 48 divided by 169. ஏன் சொல்கிறேன்னா இன்கேஸ் ஏதாவது ஒன்று கேன்சல் ஆகுதுன்னு நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதை நம்ம LCM கொண்டு வர மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு மல்டிப்ளை தெம் அண்டு ஃபைனலி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் 3 into 12 36, பட் மைனஸ் இருக்கிறதால -36/13 into 13 169. அடுத்து 4 into 3 12, ஸோ மைனஸ் இருக்கிறதால -12/169. ஸோ இப்போ டினாமினேட்டர் 169 இஸ் காமன் ஃபார் ஆல் டேர்ம்ஸ். ஸோ அப்போ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணலாம். 48 - 36 - 12. ஸோ அப்போ 48 மைனஸ் இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 48. ஸோ 48 - 48 இஸ் 0. ஸோ 0/169 இஸ் நத்திங் பட் 0. அப்போ தீஸ் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். ஸோ L1 L2 நமக்கு வந்து என்னது? பர்பண்டிகுலர். செகண்ட் லைன் என்ன? தி லைன்ஸ் வித் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் அடுத்த ரெண்டு எடுத்துக்கிறோம். ஸோ 4/13 12/13 அண்ட் 3/13 அண்டு செகண்ட் ஒன் 3/13 -4/13 12/13. அதாவது லைன் 2ம் லைன் 3ம் எடுத்துக்கிறீங்க. சேம் கண்டிஷன் L1 L2 M1 M2 N1 N2 அதோட ஆன்சர் ஃபைன் பண்ண போகிறீங்க. அப்போ 4/13 into 3/13 ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளஸ் 12/13 into -4/13 செகண்ட் ஒன், தென் 3/13 into 12/13 that is N1 N2 அவ்வளோதான். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. 4 3s are 12/169 and 12 into -4 -48/169 36/169. அப்போ 169 காமன், 48 - 48, ஸோ 0/169 is what your answer for this. ஸோ அப்போ 0 anything you will get 0. அப்போ these lines are also perpendicular. அப்போ ரெண்டு லைன்ஸோட பர்பண்டிகுலரிட்டி செக் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் ஒன், ஃபஸ்ட்டு லைனோ அண்டு தேர்ட் லைனோ. ஸோ அப்போ அது மூணாவது விஷயம். அப்போ அதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்டு ஃபர்ஸ்ட் லைனோட டைரக்ஷன் கொசைன். L1 L2 இடம் மாற்றி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதை L1 M1 N1, இதை L2 M2 N2 எடுத்தாலும் சரி, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, அதில் பிரச்சனை இல்லை. பட் L1 L2 L1 M1 அந்த வேல்யூ, அதாவது லைன் 1 இருக்குல்ல, ஸோ இந்த லைன் 1க்கும் இந்த லைன் 2க்கும், ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணலாம்? இதை L1 M1 N1ன்னு எடுத்துக்கலாம். ஆர் இதை L1 M1 N2 எடுத்துட்டு இதை L2 2 2ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, எப்படி வேணால் எடுக்கலாம். ஏன்னா ப்ராடக்ட் பண்ணுறப்ப எப்படி எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ அப்போ அகைன் L1 L2 M1 M2 plus N1 N2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 into 3/13 into 12/13 plus -4/13 into -3/13 plus 12/13 into -4/13
13. ஸோ சைன் எல்லாம் கேர்ஃபுல்லாக எடுங்க, மாற்றி எடுத்திங்கன்னா ஆன்சர் வராது. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36/169 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ 12/169. ஸோ minus 48/169. அப்போ 169 is common for the denominator. Numerator ரெண்டையும் subtract பண்ணுங்க. 48 minus 48 is 0. So 0/169 you will get 0. அப்போ these lines are also perpendicular. அப்போ என்னாச்சு, மூணு லைனுக்குமே செக் பண்ணிட்டோம். L1 L2 L1 L3 L2 L3 மூணு லைனுமே நமக்கு பர்பண்டிகுலராக வந்ததுனால therefore all the lines are mutually என்னது perpendicular. எல்லா லைன்ஸுமே நம்மளுக்கு mutually perpendicular இருக்கு. That's all for this question number 1. Okay, that's it. Then question 2 என்ன அப்படின்னு பாருங்க. Show that the line joining through the points 1 minus 1 2 and 3 4 minus 2 is perpendicular to the line joining point. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற ஒரு லைனும் இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற அந்த லைனும் வந்து பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்பண்டிகுலர்னா என்ன கண்டிஷன் சொல்லணும், ஒன்றுத்துக்கு ஒன்று ப்ராடக்ட் பண்ணுறப்ப, அதாவது டைரக்ஷன் ரேஷியோட ப்ராடக்ட்டோ இல்லை டைரக்ஷன் கொசைன்ஸோட ப்ராடக்ட்டோ பண்ணுறப்ப 0 வரணும். பட் இங்கே வந்து பாயிண்ட் தானே, அப்போ பாயிண்ட்லேருந்து நமக்கு டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது தான் சிம்பிள், ரைட்? x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், அதான் ஐடியா. ஸோ லெட் AB be the line joining points. ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட், இது A இது B இது CD அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க. அப்போ 1 minus 1 2 and 3 4 minus 2 and the direction ratios of AB வந்து என்ன வரும், ஸோ இதுலேருந்து x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. அப்போ 3 minus 1 4 minus of minus 1 minus 2 minus 2. ஸோ அதான் இங்கே எழுதிருக்கேன், 3 minus 1 4 minus of minus 1 minus 2 minus 2. ஸோ அப்போ இது 2 plus 5 and then இது வந்து minus 4. அப்போ இதுதான் வந்து direction ratio for L1. okay, that is AB. அடுத்து CD ஃபைண்ட் பண்ணுறீங்க. CD be the line joining the points. அடுத்த ரெண்டு பாயிண்ட் 0 3 2 and 3 5 6 அப்படிங்கிற ரெண்டு பாயிண்டோட லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ். அப்போ the direction ratio of CD எப்படி கண்டுபிடிப்பீங்க, x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. அப்போ 3 minus 0 5 minus 3 6 minus 2. ஸோ அதான் இங்கே 3 minus 0 5 minus 3 6 minus 2. ஸோ அப்போ ஆன்சர்ஸ் என்ன வரும், ஸோ 3 2 4. ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் this direction ratio. அப்போ if AB and CD will be perpendicular to each other அப்படின்னா என்ன கண்டிஷன், A1 A2 B1 B2 C1 C2 equal to 0 வரணும். அப்போ A1 B1 C1 தான் ஃபர்ஸ்ட் லைன், A1 B1 C1 A2 B2 C2 அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 into 3 plus 5 into 2 plus minus 4 into 4. அப்போ என்ன வருது பாருங்க, இது 6 plus 10 minus 16. அப்போ 6 plus 10 16 16 minus 16 is 0. அப்போ இந்த direction ratioட ப்ராடக்ட் எடுக்கிறப்ப will get 0 so that both the lines are என்னது perpendicular to each other. ஓகே, ஸோ இந்த வார்த்தையாக கூட எழுதிருங்க, perpendicular அப்படிங்கிறத எழுதிருங்க, இல்லை இது நோட்டேஷன் இப்படி எழுதினாலும் சரி. That's all for the second question. Then third one என்ன பாருங்க, show that the line joined through the point is parallel to the line joining through this point. அப்போ parallelனா என்ன கண்டிஷன், they are proportionalா இருக்கணும். அப்போ A1 by A2 B1 by B2 C1 by C2 அது சேமாக இருக்கணும். அப்போ ப்ரொசீஜர் எல்லாமே சேம். லாஸ்ட்டாக இங்கே பர்பண்டிகுலருக்கு ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 எழுதணுமா, அதே மாதிரி A1 by A2 B1 by B2 C1 by C2 ஈக்குவலாக இருந்ததுன்னா they are parallel. அப்போ சேம் ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், let AB be the line joining the points 4 7 8 and 2 3 4 அப்படிங்கிறது ஏபியோட லைன் ஜாயினிங் பாயிண்ட். அப்போ x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 பண்ணிங்கன்னா தி டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ என்ன வரும், 2 minus 4 கமா 3 minus 7 கமா 4 minus 8. ஸோ அப்போ என்ன வரும், -2 -4 -4. ஸோ இதுதான் வேல்யூ. அந்த சைனை கேர்ஃபுல்லாக எடுங்க. 2 minus 4 is -2. 3 minus 7 is -4. This is -4. But CD will be the line joining the points -1 -2 1 and 1 2 5 அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட். Again x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. அப்போ direction ratios தான் CDக்கு அது. 1 minus of -1 becomes 1 plus 1. 2 minus of -2 becomes 2 plus 2. Then 5 minus 1 third one. Okay, so 1 plus 1 2 2 plus 2 4, this is 4. So 2 4 4 அப்படின்னு வருது. If AB and CD will be parallel to each other இருக்கு அப்படின்னா, if condition என்ன, A1 by A2 equal to B1 by B2 equal to C1 by C2 அப்படின்னு வரணும். ஸோ அப்போ A1 ஓட ஆன்சர் -2 by 2, ஸோ -4 by 4, B1 by B2 C1 by C2 -4 by 4. அப்போ எல்லாமே பாருங்க -1 தான் ஆன்சராக வருது. ஸோ they are என்னது parallel. So because they are proportional to each other. So ஒன்னும் proportional. அப்ப எல்லாமே ஈக்குவலா இருக்கு. So they are parallel, right? So that's all for the question number 3. Okay.
ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின் 4 என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ 4th one, find the equation of the line which passes through the point and parallel to a vector. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஒரு பாயிண்ட் வழியாகவும் x1 y1 z1 அண்டு பி வெக்டாரும் கொடுத்துட்டாங்க. அப்போ சிம்பிள் ரைட். ஸோ அப்போ அவங்க என்ன ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணல, வெக்டாரோ இதோ மென்ஷன் பண்ணலை கார்டீஷியனா அப்படிங்கிறத. யுவர் கன்வீனியன்ட் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். அப்போ த லைன் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் ஏ என்னது 1 2 3 ஏங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம 1 2 3ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் பொசிஷன் வெக்டார் பி வெக்டார் வந்து நமக்கு என்னது 3i + 2j ப்ளஸ் -3k. ஓகே சாரி 3i என்ன கொடுத்துருக்காங்க 3i சாரி இதோட பொசிஷன் வெக்டார் ஏ வெக்டார் இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம எழுதுகிற பொசிஷன் வெக்டார் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏன்னா வெக்டார் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். அப்போ ஏ வெக்டார்லேருந்து நம்ம பொசிஷன் வெக்டார் எழுதுனா என்ன ஒரு i வெக்டார் + 2j வெக்டார் + 3k வெக்டார். அதுதான் இங்கே ஏ வெக்டார். இவங்க கொடுத்துருக்க டைரக்ஷன் வெக்டார் வந்து நமக்கு பி வெக்டார், அதுவுமே கிவன் ரைட். பி வெக்டார் = 3i வெக்டார் + 2j வெக்டார் -2k வெக்டார். ஸோ அப்போ வாட் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் லைனு என்னது வெக்டார் ஃபார்முலா r வெக்டார் = a + lambda டைம்ஸ் b வெக்டார். ஸோ r வெக்டார் = a வெக்டார் நம்ம மேலே கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ பாயிண்ட்டை வச்சு + lambda டைம்ஸ் b வெக்டார் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க டைரக்ஷன் வெக்டார். அவ்வளோதான் ப்ராப்ளம் ஓவர் ரைட். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், பொசிஷன் வெக்டார் எழுதணும். அந்த பொசிஷன் வெக்டார் தான் என்னது அந்த பாயிண்ட்ஸோட கோஎஃபிஷியன்ட் i × 1 × i வெக்டார் 2 × j வெக்டார் 3 × k வெக்டார். ஸோ அந்த மாதிரி பொசிஷன் வெக்டார்ஸ் எழுதுறீங்க, அதை வச்சு நம்ம சொல்யூஷன் எழுதுறோம் ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. இந்த வீடியோவில் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் இந்த எக்ஸசைஸில் நம்ம வந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் ரைட். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நம்ம இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.